வணக்கம். சிநேகிதியின் மனதில் உறுதி வேண்டும். இன்னைக்கு சோஷியலி ரெலவென்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். அது என்ன சோஷியல் ரெலவென்ஸ்? நீங்க ஒரு கம்பெனியில வேலை செஞ்சாலும் சரி, ஒரு ஆபீஸ்ல இருந்தாலும் சரி, இல்ல ஒரு கல்லூரியிலயோ இல்ல பள்ளிக்கூடத்திலயோ இருந்தாலும் சரி, இல்ல நீங்களே சுயமா ஒரு தொழில் செய்தாலும் சரி, இல்ல நான் வீட்டுல எல்லாருக்கும் உதவி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, வீட்டுல குடும்பத்தினுடைய ஒரு தாயாராக நான் இருக்கேன். நீங்க யாரா இருந்தாலும் சரி, இந்த கேள்வி ஒண்ணு மட்டும்தான். ஆர் யூ சோஷியலி ரெலவென்ட்? இதுக்கு ஒரு சின்ன ஒரு கதைக்கு வரலாம். ஜென் புத்திச பத்தி நம்ம கேட்டிருப்போம். புத்த பிக்ஷுக்கள் எல்லாமே ஏதோ தவம் செஞ்சுட்டு உலக நன்மைக்காக பிரார்த்திச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறது மட்டும்தான் அவங்க வேலைன்னு நம்ம நினைக்கிறோம். இல்ல, ஜென் புத்திஸ்ட் கதைகளை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு புத்த பிக்ஷுவும் ஏதோ ஒரு பணியில ஈடுபட்டிருப்பாரு, ஏதோ ஒரு தொழில இருப்பார், எப்படியோ ஒரு தொழிலாளியாக மட்டுமே தன்னை முன்னிறுத்திப்பாரு. அது போக எதுலையுமே பற்று இல்லாம எல்லாவற்றையும் விட்டு விலகி நிற்கக்கூடிய பக்குவம் உள்ள நபராக இருப்பார். இப்ப நான் சொல்லக்கூடிய கதையில வரக்கூடிய ஒரு ஜென் புத்திஸ்ட், அந்த புத்த பிக்ஷு என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் ஒரு தச்சு வேலை பார்க்கக்கூடியவர். ஹி இஸ் அ கார்பெண்டர். அந்த ஊர்ல பெரிய மன்னன் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. அந்த மன்னன் ஊர் மக்களுக்காக எதுவுமே பண்ணல. அவர் பண்ண எல்லாமே தனக்கான விஷயங்கள் மட்டும்தான், தன் தேவைகள் மட்டும்தான். ஒரு மன்னனாக இருந்தா என்னெல்லாம் அனுபவிக்க முடியுமோ அதெல்லாம் ஒன்று விடாம அனுபவிக்கக்கூடிய ஒரு மன்னன். தன்னுடைய உரிமைகளை மட்டுமே பேசக்கூடிய மன்னன், தன் கடமைகளை பத்தி ஒரு நாளும் யோசிக்காத அந்த மன்னன். சரி, இந்த மன்னனுக்கு இந்த புத்த பிக்ஷுவை பத்தி யாரோ சொல்ல கேள்விப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு வருது. கேள்விப்பட்ட அடுத்த நிமிஷம் என்ன நினைக்கிறான்னா, நல்ல தச்சு வேலை செய்யறவரா, அவரை மிஞ்சி மிக அழகாக மர வேலைப்பாடுகள் உள்ள எதையும் யாராலையும் செய்ய முடியாது அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே அவர் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. கூட்டிட்டு வந்தாச்சு. புத்த பிக்ஷு வந்து அரசவையில நிற்கிறாரு. என்ன வேணும்னு கேட்கிறாரு. உடனே மன்னன் சொல்றான், எனக்கு உங்களால் செய்யப்படக்கூடிய மிக உன்னதமான மிக சிறந்த ஒரு சிம்மாசனம் வேணும். மிக நேர்த்தியான மரத்தை எடுத்து மிக நேர்த்தியான வேலைப்பாடுகளோட, இதுவரைக்கும் நீங்க இவ்வளவு அபாரமா ஒரு சிம்மாசனம் செய்ததே இல்லை அப்படின்னு ஊரெல்லாம் பாராட்டுற அளவு நான் உட்கார்ந்தேன் அப்படின்னு சொன்னா, நான் என்னுடைய இருக்கை என்னுடைய புகழை இன்னும் மேல வெளிப்படுத்துற மாதிரி அவ்வளவு அழகான ஒரு சிம்மாசனம் வேணும்னு கேட்டாச்சு. கேட்ட அடுத்த நிமிஷம் புன்னகை புரிஞ்சுட்டே என்ன சொல்றாரு புத்த பிக்ஷு, சரி அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா ஒண்ணு, எனக்கு தெரியாது, பக்கத்துல இருக்கிற காட்டுக்கு போறேன், அங்க இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் பார்க்கணும். ஆனா மரங்கள் சம்மதிச்சா மட்டும்தான் என்னால உங்களுக்கு சிம்மாசனம் செய்ய முடியும். மன்னனுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. ஏதோ மரத்தை வெட்டுறதுக்கு முன்னால மரத்துக்கிட்ட நாம ஒரு அனுமதி கேட்கிற மாதிரி அப்படின்னு தனக்குள்ள சிரிச்சுக்கிறோம். ஆனா புத்த பிக்ஷு கிளம்பி போறாரு. ஒவ்வொரு மரமா பார்த்துட்டு வராரு. ஒரு 600-700 வயதான வருடங்கள் ஓடி போன ஒரு மரம் இருக்கு. ஆகாயத்துக்கும் பூமிக்கும் அசுரன் மாதிரி வளர்ந்து நிக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. புத்த பிக்ஷு போய் அந்த மரத்துக்கிட்ட கேட்கிறாரு, மன்னனுக்கு சிம்மாசனம் வேணுமா, உன்னை நான் வெட்டணும், உனக்கு சம்மதமா அப்படின்னு கேட்கும்போது, அந்த மரம் கீழே இருக்கிற புத்த பிக்ஷுவை பார்த்து குமிஞ்சு ஒரு பதில் சொல்லுது. 500-600 வருடங்கள் வாழ்ந்திருக்கேன் நானு. என்னால எத்தனையோ பேருக்கு பயன் இருந்திருக்கு. இந்த மன்னனால ஊருக்கெல்லாம் ஏதாவது பயன் இருக்குன்னு சொல்லுங்க. அப்படி பயனுள்ள மாதிரி வாழ்க்கையை அவர் ஒரு 5 வருஷம் வாழ்ந்து காமிக்கட்டும். அதுக்கப்புறம் என் உயிரை கொடுக்க நான் தயாரா இருக்கேன். சிரிச்சுட்டே புத்த பிக்ஷு திரும்பி வராரு. வந்து மன்னன் கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி மரம் தன்னை வெட்ட அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. மன்னனுக்கு ஒரே கோவம். அது எப்படி ஒரு மன்னன் சொன்னா அந்த ஆணையை ஏற்றுக்கொள்ளாம ஒரு மரம் இருக்குமா? மரத்துக்கிட்ட போய் யாராவது அனுமதி கேட்பாங்களா? அப்போ புத்த பிக்ஷு சொல்றாரு, எந்த உயிரை எடுக்கணும் அப்படின்னாலும் நான் ஒரு பிக்ஷு, நான் கண்டிப்பா அதுகிட்ட கேட்கணும். உயிரை எடுக்க கூடாதுன்னு சொல்றாள், மரத்தை வெட்டக்கூடாதுன்னு சொல்ல போது மரத்துக்கிட்ட கேட்டேன். அப்போ மரம் சிரிச்சுட்டே சொல்லிச்சு, நீ இந்த மனிதன் இவ்வளவு பெரிய மன்னனாக இருந்து மன்னன் பொறுப்பை ஒழுங்கா ஒரு 5 வருடம் செய்யட்டும், அதுக்குள்ள நான் தயாராயிடுறேன். இதை கேட்ட உடனே மன்னன் மனதில் எங்கேயோ ஒரு பொறி தட்டுது. உரிமைகளை பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்கோமே, எங்கேயாவது என்னுடைய கடமைகளை செஞ்சேனா? வீட்டுக்கு செய்யறதுக்கு பேரெல்லாம் கடமையே கிடையாது. அம்மாவா இருக்கிறது, அக்காவா இருக்கிறது, அத்தையா இருக்கிறது, பாட்டியா இருக்கிறது, அப்படி நம்ம இருக்கோம். அந்த பேக்கேஜுக்குள்ள இது எல்லாமே வருது. வீட்டுல எல்லாருக்கும் செய்யறத பத்தி மட்டுமே நம்ம பெரிய தியாகங்களா பேசிட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப சிரிப்பு வந்துடும். இல்ல, நம்ம வீட்டை தாண்டி படியை தாண்டி சாலைக்கு வரும்பொழுது அங்க இருக்கக்கூடிய யாராவது ஒருவருக்கு ஏதாவது செய்திருக்கோமா அப்படின்னு யோசிக்கணும். மன்னன் அவ்வளவுதான், அடுத்த 5 வருடம் உரிமைகளை பத்தி பேசுறதை நிறுத்திட்டு கடமைகளை செய்யறான். எங்கெல்லாம் குளங்கள் தேவையோ அங்கெல்லாம் குளம் வெட்டுறான், எங்கெல்லாம் ஏரிகள் தேவையோ அங்கெல்லாம் ஏரிகள் வெட்டுறான், எங்கெல்லாம் கிணறுகள் இருக்கோ அந்த கிணறுகளை தூர்வாடுறான், வர மழைக்கு எல்லாத்தையும் தயாராக வைக்கிறான். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்காக சாலைகள் அமைக்கிறான். ஒரு மன்னன் மக்களுக்கு செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்யறான்.
5 வருடம் தன்னை பத்தி ஒரு நிமிடம் கூட யோசிக்கிறதுல, மன்னனாக தன் தலையில இருக்கக்கூடிய மணிமகுடமும் கையில இருக்கக்கூடிய செங்கோலும் தனக்கு கொடுத்திருக்கிற உரிமைகள் எல்லாவற்றையும் மறந்துட்டு 5 வருடம் அந்த நாட்டினுடைய கடைநிலை ஊழியன் எப்படி கண்ணுறங்காம பாடுபடுவானோ அவ்வளவு பாடுபடுறான் மன்னன். பாடுபட்டு முடிக்க புத்த பிக்ஷு திரும்பி போறாரு. வனத்துக்குள்ள போன உடனே அவர் வருகைக்காக காத்துட்டு இருக்க அந்த மரம் சொல்லுது, இனி தைரியமா என்ன நீ வெட்டலாம், என் உயிரை கொடுத்து சிம்மாசனம் ஆகிற அளவுக்கு மன்னனுக்கு தகுதி வந்துடுச்சு. இந்த ஜென் புத்திச கதையிலிருந்து நமக்கு புரிய வேண்டிய ஒரு விஷயம் இதுதான். எல்லாரும் யாரையும் கேட்காம சமுதாயத்துக்கிட்ட இருந்து எத்தனையோ எடுத்துக்கிட்டே இருக்கும். திருப்பி கொடுக்கணும்னு முடிவு பண்ணா மட்டும்தான் அடுத்த தலைமுறைக்கு பாதுகாப்பான ஒரு சமுதாயத்தை நம்மளால கொடுக்க முடியும். எடுத்துக்கொள்றதெல்லாம் என்னுடைய உரிமை அப்படின்னு பார்க்கும்போது ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, யூ ஹாவ் டு பி சோஷியலி ரெலவென்ட். யாரோ வச்ச மரத்திலிருந்து பழம் எடுத்து சாப்பிடுறது புத்திசாலித்தனம் இல்ல. அடுத்த தலைமுறை வரும்பொழுது பழம் பழுக்கிற மாதிரி மரங்களை மறக்காம நட்டுட்டு போக வேண்டியதும் நம்மளுடைய புத்திசாலித்தனம். நம்ம குழந்தைங்களை தாண்டி, நம்ம வம்சத்தை தாண்டி ஊராருடைய குழந்தைகளும் மற்றவர்கள் பிள்ளைகளும் வரும்போது அவர்கள் வாழ்க்கையை செப்பனிட ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்னு இன்னைக்கு முடிவெடுக்கலாம். குறிப்பா யார் தான் அந்த முடிவை எடுக்கணும்? பெண்கள் எடுக்கணும். எடுத்தா குடும்பம் கண்டிப்பாக சோஷியலி ரெலவென்ட் ஃபேமிலியாக மாறும். நன்றி, வணக்கம்.